மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுகஸ்தானாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். தனலாபம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு அற்புதமாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனினும் 2ஆம் இடத்திலே உள்ள சந்திரன் கேதுவோடு இணைந்துள்ள காரணத்தினால் மனதிலே தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு இறை வழிபாட்டிலே நாம சங்கீர்த்தனத்திலே நீங்கள் மனதை செலுத்த வேண்டும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். முழுமையான ஒரு சந்திரனாக இன்று இரவிலிருந்து பௌர்ணமி ஆரம்பமாகிறது. முழு நிலவு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுடைய மனம் பிரகாசமாக இருக்கும். குடத்திலிட்ட விளக்கு போல் புகழ் வெளியே வராமல் இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது குன்றின் மேல் இட்ட விளக்காக பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நல்ல நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எனினும் பொருளாதார ரீதியாக சற்று பின்னடைவு ஏற்படலாம் அல்லது சுணக்கம் ஏற்படலாம். தனலாபம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனினும் உங்களுடைய தொழில் வெகு சிறப்பாக விறுவிறுப்பாக நடைபெறும். இந்த ராசி பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு நல்ல நாள். பாராட்டுகள் நல்ல தகவல்கள் வருகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் உச்சம் பெற்று இருப்பீர்கள். நன்மைகள் அனைத்து விதத்திலும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக சில நன்மைகள் நடைபெறும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கடகத்திற்கு இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழிலிலே மிகப்பெரியதொரு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த ராசி மாணவ மாணவியர் கல்வியிலே நன்கு முன்னேற்றம் அடைவார்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். வீடு மனை நிலபலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால், வழக்குகள், குடும்பத்திலே மனஸ்தாபங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகி இப்பொழுது சொத்து தொடர்பான விஷயங்களிலே சாதகமான நல்ல தகவல் வந்து சேரும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி உச்சம். பொருளாதார முன்னேற்றம் ஓரளவு நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே உள்ள உடன் பிறந்தவர்களின் குடும்பத்திற்கு அவர்கள் சார்பாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படலாம். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களெல்லாம் இப்பொழுது உங்களிடம் சற்று அதிகமாக எதிர்பார்ப்பு வைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் நீங்கள் திருப்தி அடைய செய்ய வேண்டும். குடும்ப சுமை சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எனினும் தொழில் சுமாராக நடைபெறும். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனதிலே ஏதோ ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வு, தடுமாற்றம் போன்றவை இருக்கும். அனைத்தும் நன்மைகளாகவே நடைபெறும் நாளாக இருக்கிறது. எனினும் மனம் மட்டும் அதை நம்ப தயாராக இருக்காது. ஏதோ தீமை நடைபெறுவது போன்ற ஒரு உணர்வு இருக்குமே ஒழிய தீமைகள் எதுவும் நடக்காது.
ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள இறைவனின் திருப்பெயரை, அவனது நாமங்களை உச்சரிக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நன்மைகள் அதிகமாக நடக்கும். திருமண விஷயம் பற்றி பேசுவதற்கு உகந்த நாள் அல்ல. மற்ற எல்லா விஷயங்களும் இந்நாளிலே செய்யலாம். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே நிச்சயமாக ஒருபடி உயர்வு ஏற்படுகின்ற நாளாகத்தான் இந்நாள் விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். ராசியிலே புதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் இந்நாளிலே சில நன்மைகள் நடைபெறும். இந்நாள் விருச்சிகத்திற்கு பொதுவாக ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் கிரகங்களான குருவும் செவ்வாயும் மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. 5ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்திலே செவ்வாய். இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றன. பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிக பெரிதாக இருக்கும். மிகப்பெரிய தொகையை வாழ்க்கையிலே பார்க்கின்ற ஒரு நேரம் இப்பொழுது. தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. உயர் பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மட்டுமின்றி சுய தொழில் செய்பவர்கள், இல்லத்தரசிகள், கலைத்துறையினர், மாணவ மாணவியர் போன்ற அனைத்து தரப்பினருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் வலுவான நிலையிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே கலைத்துறையினருக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். கலைத்துறையினர், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் உணவுத்துறை சார்ந்தவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்று இரவு பௌர்ணமி வந்து விடுகிறது 7:15. வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும்பொழுது அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே முடிந்தால் இன்று மாலைக்கு பிறகு நீங்கள் லலிதா சகசரநாமம், லலிதா திரிசதி, அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லகரி போன்ற ஸ்லோகங்களை கேட்கவோ அல்லது சொல்லவோ செய்தால் நல்லது. முடிந்தால் சொல்லலாம் அல்லது அவற்றை ஒலிக்கச் செய்து கேட்கலாம். அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இந்த நாள் இறை வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக விளங்குகிறது. குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் வந்து சேரும். மனம் குளிர வைக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். நீங்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சில விஷயங்களிலே நல்ல முடிவுகள் எட்டப்பட்டு அந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி செய்திகளாக வந்து சேரும். குடும்பத்திலே உள்ள குறைபாடுகள், யாராவது கோபித்து கொண்டு பேசாமல் இருந்தாலோ அல்லது ஒருவருக்கொருவர் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலோ அவையெல்லாம் நீங்கி நல்லதொரு ஒற்றுமை ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்குகின்றது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் நல்ல நாள்.